சலீம்ண்ணா எந்திரிங்க. சலீம்ண்ணா எந்திரிங்க. சலீம்ண்ணா என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இரு வரேன். யாரு இவரு? தெரிஞ்ச பையன். சுசீலா, நான் வெளில போயிட்டு வரேன், ஜாகிரதையா இரு. யாருன்னு அந்த புள்ள? ஓ, அந்த புள்ளையா? பேர் சுசீலா. அப்பாவி பொண்ணு. புருஷன் வேண்டான்னு என் கூட வந்துட்டா. ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னை பற்றி நல்லா தெரியுமாண்ணே? அவளும் என்ன மாதிரி தான். என்ன மாதிரியே நல்லா யோசிப்பா. என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. கல்யாணமான புள்ள தானே அது? மனசு மாறிட்டா? ம் இல்லடா, பாசம் வச்சவனுக்காக உயிரே கொடுக்குற பொண்ணுடா. அவ பேச்சில் மறக்க முடியாத குணம் இருக்குடா. அவ நடவடிக்கையில் ஒரு நேர்மை இருக்கு. அவ சிரிப்புல ஒரு குழந்தைத்தனம். அந்த சிரிப்புல அளவு கடந்த அன்பு இருக்குடா. அந்த பொண்ணு சீக்கிரம் மாற மாட்டாடா. சரி, மஸ்தான் வீட்டில் இருக்கானா? வீட்டுக்கு போனேன், அவன் இல்லை. ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதுக்காக டவுனுக்கு போயிருக்கானா. சாயந்தரம் வரைக்கும் வர மாட்டானா. அண்ணே, இந்த புள்ள தான் வந்துருச்சுல, மும்தாஜ் மறந்துடலாம்ல. அடே, நம்ம ஆம்பளைங்கடா. மனசில் இருக்க ஆசையை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. கிளம்பு போலாம். சீக்கிரமா சொல்லு, மாமா வந்துருவாரு. வரட்டுமே, இங்கேயே அடிச்சு சாவடிச்சிருவேன். சாணியா பிடிச்சிருவேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுங்கண்ணே, நான் வெளில இருக்கேன். சரி. காமத்துக்காக வந்தியா, காதலுக்காக வந்தியா? பாசத்துக்காக வந்திருந்தா உனக்கு முத்தம் கொடுத்த அன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்போ ஏன் பேசிட்டு இருக்க? எல்லாரையும் போல என்னையும் பார்க்கலாம்ல. என்ன மட்டும் ஏன் தனியாக பார்க்குற? உன்னையும் எல்லாரும் போல பார்த்துருந்தா நீ எனக்கு முத்தம் கொடுத்த அந்த நிமிஷமே உனக்கும் சுகம் கொடுத்துருப்பேன். உனக்காக மண் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாண்டி பஜார்லேருந்து. நீயே என் கூட இல்லாதப்போ இதெல்லாம் எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பாசம் கூட இருந்திருக்காது. புரிஞ்சுதா? வச்சுக்க. ஏய் சமீர், எப்போ வந்த? இப்போ தான் வந்தானே.